இன்று பெண்கள் சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல், மத, சமய ரீதியாக பெரும் பங்கு ஆற்றி வருகின்றார்கள். அவர்களின் வெற்றியை வெளியிடும் முகமாக கொண்டாட்டம் நடத்தலாம், கூட்டங்கள் கூட்டலாம். பெண்கள் கல்வி கற்க தடை, பெண்கள் அளவலாவ தடை, பெண்கள் வேலைக்கு போக தடை என்று பல தடைகள் ஒரு காலத்தில் போடப்பட்டிருந்தன. ஆனால் இன்று நிலைமைகள் எவ்வளவோ முன்னேற்றகரமாக மாறிவிட்டன. சம உரிமைகள் தரப்பட்டால் தம்மால் முடியாததொன்றில்லை என்பதை புரிய வைத்து வருகின்றார்கள் பெண்கள். அவற்றை வழங்குவது காலத்தின் கட்டாயமாகும். எனினும் போர் நடக்கும் இடங்களில், போர் நடந்து முடிந்த வலயங்களில் பெண்கள் பாடு மிக மோசமாக அமைந்திருப்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. போர்க்கால பாதிப்பு பெண்களுக்கே மிக கொடூரமாக அமைகின்றது. அதே நேரம் சமாதான சூழலை ஏற்படுத்த முன்னிற்பவர்களும் பெண்கள்தான். இன்று போரானது, அதன் தாற்பயமானது முற்றாகவே மாறிவிட்டது. உலக ரீதியாக கிராமங்களே போரின் உக்கிரத்தை தாங்க வேண்டிய இடங்களாக மாறியுள்ளன. அது மட்டுமல்லாமல் போரில் மடிந்து போகின்றவர்கள் போர் வீரர்களே என்பதிலும் பார்க்க சாதாரண குடிமக்களே ஆவார்கள். அவர்களில் பெரும்பான்மையினர் பெண்கள். அது மட்டுமல்லாமல் வன்புணர்வானது போரின் ஆயுதமாக பாவிக்கப்பட்டு வருகின்றது. இவை நேரடியான பாதிப்புகள் என்றால் மறைமுகமான பாதிப்புகள் பல இருக்கின்றன. உலக ரீதியான போர்ச்சூழலில் தமது நாளாந்த கடமைகளை பெண்கள் ஆற்ற முடியாது தத்தளிக்கின்றார்கள். பயத்தில் வீட்டினுள்ளேயே அடைபட்டு கிடக்க வேண்டிய ஒரு நிலை. இது குடும்ப ரீதியான பாதிப்புகளை கொண்டு வருகின்றன. ஆனால் உலகெங்கிலும் போரினால் பாதிப்படைந்த பல பெண்கள் சமாதானத்தை முன்கொண்டு செல்லும் சாரதிகளாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். தமது கணவன்மார்களை, சகோதரர்களை, மகன்மார்களை போரில் பறிகொடுத்த பல பெண்கள் அந்த ஆண்கள் வகித்த இடத்தை தாமேற்று பொறுப்புடன் வாழ்க்கையை ஓட்ட முன்வந்துள்ளார்கள். இடிந்து போய் மூலையில் கிடக்க அவர்கள் முனையவில்லை. பெண்களின் ஒற்றுமை, பெண்களின் ஒருங்கிணைப்பு, பெண்களின் ஒருமித்த கூட்டுச் செயல்கள் யாவும் பாதிப்புற்ற மக்களின் வாழ்க்கையை மறுமலர்ச்சி செய்ய வல்லது என்பதை பெண்கள் மறந்துவிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய செயற்பாடுகளில் பெண்கள் இயக்கங்கள் இறங்க வேண்டும். எமக்கென்ன என்றோ, இது எமது வேலையில்லை என்றோ வாழாதிருக்கக்கூடாது. பெண்களின் குரல் உரக்க ஒலிப்பது மட்டுமன்றி பாதிப்புற்ற மகளிரின் மனங்களை குளிர வைக்கக்கூடியதாகவும் உருமாற்றம் பெற வேண்டும். பாதிப்புற்ற பெண்கள் எந்த ஒரு தேவைக்கும் அரசாங்கத்தையோ அரசு சார்பற்ற நிறுவனங்களையோ சார்ந்திருக்காது தமது சொந்த கால்களில் நின்று முன்னேற்றம் காண முன்வர வேண்டும். எம்மிடையே போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றி ஆராய்ந்தோமானால் கணவன்மார்களை இழந்து குடும்ப பாரத்தை தாம் ஏற்ற இளம் பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். 24-25 வயதிலே 5 பிள்ளைகளை பெற்றுவிட்டு கணவனை இழந்த நிலையிலே தம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் பலர். அவர்கள் எந்தவித வசதிகளும் இன்று வாடி வதங்கி நிற்கின்றார்கள். போரினால் அங்கவீனர்களாக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். புனர்வாழ்வு பெற்ற பின்னர் மீண்டும் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பெண் போராளிகள் உள்ளார்கள். ஆனால் அவர்களில் பலரை சமூகம் வெறுத்தொதுக்கும் ஒரு நிலையும் உருவாகியுள்ளது. இவ்வாறான பெண்களின் மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று கூட்டம் கூடி சிந்தித்து செயல் திட்டங்களை வகுப்பதுதான் உங்கள் அனைவர் முன்னிலையிலும் இன்று இருக்கும் பாரிய சவால் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சவாலை ஏற்று பாதிப்புற்றோர் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொண்டு வர நாம் யாவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். பாதிப்புற்ற பெண்களின் விமோசனமானது அவர்களை சமூக நீரோட்டத்தில் மீண்டும் இணைத்துக் கொள்வதில் தான் தங்கியுள்ளது. அவர்களின் நேரத்தையும்